Question number 2. Find the median of the given data. 36, 44, 86, 31, 37, 44, 86, 35, 60, 51 கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை அளவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸ் வந்து 36, 44, 86, 31, 37, 44, 86, 35, 60, 51 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோன்னா அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்க நம்பர் எழுதணும். ஸோ அப்படி எழுதுனா 31, 35, 36, 37, 44, 44, 51, 60, 86, 86 கிடைக்கும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ 10 கிடச்சிருக்கு. ஸோ 10ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பராக இருந்தால் என்ன, ஆவரேஜ் ஆஃப் n/2th வேல்யூ அண்ட் n+1 டிவைடட் பை 2th வேல்யூ. இதுதான் வந்து மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஈவனாக இருந்தால் நம்பர் வேல்யூ வந்து ஈவனாக இருந்தால் இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்படி பார்த்தா n வந்து என்ன 10 டிவைடட் பை 2, 10 + 1 டிவைடட் பை 2. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 5, இதை கேன்சல் பண்ணால் 5, 5 + 1 இங்கே 6 வரும். ஸோ 5th வேல்யூ அண்ட் 6th வேல்யூ வரும். ஸோ 5th வேல்யூ என்ன 44 அண்ட் 6th வேல்யூ வந்து 44 தான். இது ரெண்டே ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் 88 டிவைடட் பை 2னா 44. ஸோ மீடியன் வேல்யூ வந்து 44 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஆட் நம்பராக இருந்தால் என்ன ஃபார்முலா, ஈவன் நம்பராக இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறதா இங்கே வந்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். இதோட ஆன்சர் இது தான்.